பிரியாணி எந்த வகையாக இருந்தாலும் சரி, சிக்கன், மட்டன், முட்டை அல்லது வெஜ், குறிப்பிட்ட வடமாநிலங்களில் கிட்டத்தட்ட எல்லா கடைகளிலும் பிரியாணி பாத்திரம் சிவப்பு துணியால் மூடப்பட்டிருக்கும். 1856ஆம் ஆண்டில் அவாத்தின் 10வது மற்றும் கடைசி நவாப் வாஜித் அலி ஷா பிரிட்டிஷ் காலனித்துவவாதிகளால் பதவி நீக்கம் செய்யப்பட்டு தனது அரச சிறப்புரிமைகளை பறிகொடுத்த பிறகு லக்னோவை விட்டு வெளியேறி கல்கத்தாவில் குடியேறினார். அதற்கு சில ஆண்டுகளுக்குப் பின்னரே தனது கையால் உருவானது முதல் பிரியாணி. அதன் பெயர்தான் ஹண்டி பிரியாணி. பாஸ்மதி அரிசி, பஞ்சு போன்ற இறைச்சி அல்லது காய்கறிகள் மற்றும் சிறிதளவு உருளைக்கிழங்கு, இதுவே ஹண்டி பிரியாணிக்கு தேவையான பிரதான பொருட்கள் ஆகும். பிரியாணி எந்த வகையாக இருந்தாலும் சரி, சிக்கன், மட்டன், முட்டை அல்லது வெஜ், கிட்டத்தட்ட எல்லா கடைகளிலும் ஹண்டி பிரியாணி பாத்திரம் சிவப்பு துணியால் மூடப்பட்டிருக்கும். அது ஏன் சிவப்பு துணியில் சுத்தப்படுகிறது? ஏன் மற்றொரு நிற துணி இல்லை? இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளுங்கள். வரலாற்றின்படி, அதாவது தர்பாரி சடங்கு படி, பேரரசர் ஹுமாயூனின் உணவுகள் சிவப்பு துணியாலும் மற்ற உலோக அல்லது பீங்கான் பாத்திரங்கள் வெள்ளை துணியாலும் மூடப்பட்டு பரிமாறப்பட்டது. விளம்பரம் பின்னர் முகலாய அரசவையிலும் இந்த வழக்கம் பின்பற்றப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. உணவு பரிமாறும் இந்த பாணி மற்றும் வண்ணங்களை பயன்படுத்துவது லக்னோ நவாப்களால் பின்பற்றப்பட்டது. அன்றிலிருந்து பிரியாணி பாணியை சிவப்பு துணியால் மூடும் வழக்கம் இருந்து வருகிறது.